ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல ரெண்டு ட்ரேடு பார்த்துருந்தோம். ஒரு ரெண்டுமே பைஸ் ட்ரேடு தான். ஸோ ஏன் இந்த பைஸ் ட்ரேடு பார்த்தோன்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ட்ரேட் வந்து 11/8. இன்னைக்கு ஏன் பைஸ் வந்து டெய்லியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்கு. ஸோ இந்த ஹைஸ் இங்கே எடுக்கல. இடிஹெச்சோட ஆல் டைம் ஹைஸ் ப்ரைஸ் எடுக்கல. ஸோ அதான் அடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆர்டிஹெச்ல H4 என்ன பண்ணிருக்குன்னா ப்ரைஸ் இந்த எஃபிஜிக்குள்ள வந்திருக்கு. மேலே இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இங்க ரெஃப்யூஜி ஃபார்ம் பண்ணிருக்கு. ப்ளஸ் இந்த ஆர்டிஹெச்சோட ஆப்டிமைசேஷன் எடுத்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒன்று இந்த 9:30க்கு நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிறப்ப இந்த ஹைஸ் எடுத்திருக்கு. ஒன்று இந்த ஹைஸ்ல இருந்து செல் ஆகி இந்த எஃபிஜிக்கு வந்துட்டு ப்ரைஸ் மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் மேலே போகலாம். ஸோ ரெண்டு தான் இங்கே இருக்கு. இதுக்கு ப்ரைஸ் 1 ஹவர்ல எப்படி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதை பார்த்தோம்னா, 1 ஹவர்ல ப்ரைஸ் இந்த ஹைஸை எடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே வந்து சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்போதான் அந்த கேண்டில் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஹைஸையோ ஒரு லோஸையோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பிடிஏ எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இது எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிரும். எஸ்எம்டி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சிஎஸ்டி விற்கணும். ஸோ சிஎஸ்டி வச்சாதான் நமக்கு செல்லுக்கு நம்ம வந்து பயத்தை திருப்ப முடியும். ஸோ நம்மளோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து ப்ரைஸ் வந்து செல்லுக்கு திரும்பல. அது மட்டும் இல்லாம ப்ரைஸ் இந்த கேண்டில் வந்து இந்த லோவை எடுத்துருந்துச்சு, இங்கே எடுக்கல. ஸோ இதை நம்ம 15 மினிட்ஸ்ல பார்த்தாலுமே தெளிவா தெரியும். 15 மினிட்ஸ்ல ப்ரைஸ் இந்த லோவை இங்கே எடுத்திருக்கு, இங்கே எடுக்கல. ஸோ இங்கே ப்ரைஸ் எடுக்காம 15 மினிட்ஸ்லேயே நமக்கு சிஎஸ்டி கிரியேட் பண்ணி பைஸ்ல தான் ப்ரைஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம பைஸ் தான் பார்க்க போறோம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நான் பைஸ் தான் இருந்தேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து இந்த ஹைஸ் தான் என்னோட டார்கெட். ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு இந்த ஹைஸ் அப்படி இல்லைன்னா நம்ம இடிஹெச்ல ஃபார்ம் பண்ண ஆல் டைம் ஹைஸ் தான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே இருந்து நான் 1 மினிட் போயிட்டேன். 1 மினிட்ல ஆர்டிஹெச்ல ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா கிருகிருன்னு கீழே இறங்குச்சு ப்ரைஸ். கீழே இறங்கிட்டு இந்த ஐஸ் ஆல்ரெடி எஸ்எம்டியான ஐஸ். எஸ்எம்டியான ஐஸ் ப்ரொடெக்டடு. ஸோ இந்த லோவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். ரெண்டாவது எனக்கு ப்ரைஸ் வந்து இந்த கேப் கேப் டவுனாக ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ண போகும். ஸோ ஏதாவது ஒரு பீரியட் இருந்து போகும். இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப நம்ம கிட்ட ரெண்டு பீரியட் வந்து இருந்துச்சு. ஒன்று 15 மினிட்ஸ்ல இங்கே ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் இருந்துச்சு டைனி ரிஜெக்ஷன் பிளாக். இந்த ரிஜெக்ஷன் பிளாக் ப்ளஸ் அப்படி அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் 5 மினிட்ல இங்கே ஒரு இன்வெர்ஸ் எஃபிஜி இருந்துச்சு. ப்ரைஸ் இந்த ரெண்டு இதுல இருந்து போகலாம். ஸோ நமக்கு 2 பேட்ச் முடிச்சிட்டோன்ற மாதிரி இந்த ரெண்டு பீரியடே இங்கே அலைன் இருக்கு. இந்த ரெண்டு பீரியட்ல இருந்து ப்ரைஸ் திரும்பலாம். பைஸ்க்கு திரும்பதான் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி 1 மினிட்ல நமக்கு ப்ரைஸ் கரெக்டா இந்த இன்வெர்ஸ் எஃபிஜியை உடைச்சு திரும்பி அதிலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னு சொல்லலாம். இல்லை இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை பர்ச் பண்ணிட்டு இங்க இருந்து நமக்கு சிஎஸ்டி வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுல இந்த பிடிஏ இந்த ரெண்டு பிடிஏக்கும் இஎஸ் வந்து வரல. பிடிஏக்கு ப்ரைஸ் வரல. இந்த ரெண்டு பீரியடுக்கும் ப்ரைஸ் வரல. பட் இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஒரு பீரியட் எஸ்என்டி 5 மினிட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சூப்பரான ஒரு இன்வெர்ஸ் எஃபிஜி இருந்துச்சு. இந்த இன்வெர்ஸ் எஃபிஜிக்கும் ப்ரைஸ் வரல. ஸோ நமக்கு பீரியட் எஸ்என்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே இருந்து 1 மினிட்ல சிஎஸ்டி வச்சோடனே டைரக்டா பைலாம் பார்த்துட்டு இருந்தோம். எது வரைக்கும்னா இந்த ஹைஸ் வரைக்கும். ஸோ டைரக்டா சிஎஸ்டி வச்ச உடனே என்ட்ரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த இதுக்கு கீழே என்ன அது வந்து பிடிஏ அலைன் ஆகுது. இந்த பீரியட் வந்து சப்போர்ட் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி இந்த ஐஸில் தான் நம்மளோட டிபி. நமக்கு ஒரு 1:4 சாரி 1:4 வந்து ரிஸ்க் ரிவார்டோட ஒரு நல்ல ட்ரேடு கிடைச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போச்சு. ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹைஸை எடுத்துட்டு ப்ரைஸ் திரும்புற இடத்துல இருக்கு. ஆனால் ப்ரைஸ் திரும்பாமல் இருக்குன்றப்ப இந்த இடத்துல செல்ஸ் பைஸ்ன்றது கொஞ்சம் அரைச்சரிச்சு தான் ஏற்றுறான். இப்போ செல்ஸ் ஆவானான்றது தெரியல. சிஎஸ்டி ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சா தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த பைக்கான கான்டெக்ட். எதுக்கு பை பார்த்தோம்னா இதுக்காக தான் பை பார்த்தோம். ஸோ கேப்புக்குள்ள ப்ரைஸ் கேப் டவுன் ஃபார்ம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அகைன் வந்து கீழே மேலே புஷ் பண்றதுக்கு நமக்கு ஒரு பை சைடு பீரியட் இருக்கணும். ஸோ இங்கே ரெண்டு பீரியட் இருக்கு. 5 மினிட்ஸ் இன்வெர்ஸ் பிஜி இருக்கு. ப்ளஸ் 15 மினிட்ஸ் ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு. இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கோட சி லெவலில் வந்து பர்ச் பண்ணிட்டு சிஎஸ்டி வைக்குது. இந்த 5 மினிட்ஸ் இன்வெர்ஸ் எஃபிஜியை
ரெசிஸ்ட் பண்ணிட்டு திரும்பி அதுலேயே சரி இந்த 5 மினிட்ஸ்ல இருக்கிற இன்வெர்ஸ் எஃபிஜியை சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்து பிரைஸ் இங்கேருந்து திரும்புது. ஸோ நம்மளோட ஹைஸ் தான் நம்மளோட ஆக்சுவல் டிபி கரெக்டாக பிரைஸ் இந்த ஹைஸ்க்கு போயிடுச்சு. ஸோ அடுத்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு கேட்ச். இப்ப இந்த வந்த அந்த இடத்துக்கு திரும்பவுமே வந்து இஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அதே இடத்துல. அந்த 15 மினிட்ஸோட ரிஜெக்ஷன் பிளாக் அந்த 5 மினிட்ஸோட இதுக்கும் அதுக்கு வரல. அந்த 5 மினிட்ஸோட இன்வெர்ஸ் எஃபிஜிக்கு பிரைஸ் இது வந்துச்சு, இங்க வரல. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு எஸ்எம்டி கிடைச்சிச்சு. இந்த லோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், இந்த லோஸை எடுத்திருக்கோம், இங்க வந்து இந்த லோஸை எடுத்திருக்காரு. எடுத்துட்டு இந்த 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 கேண்டில் வந்து ஒரு ரேஞ்ச் கேண்டிலா ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு ரேஞ்ச் கேண்டிலா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரேஞ்சுக்குள்ள, அதாவது நமக்கு பை சைட்ல போயிட்டு இருக்கோம், கீழே ஒரு பிடிஏ எஸ்எம்டி கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட்டிவா எஸ்எம்டி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ரேஞ்சை வந்து ரேஞ்சா ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம மேலே போறோம், அதுக்கு கீழே இறங்கினா இந்த மேனிபுலேஷன் கேண்டில் நம்ம ரேஞ்ச் கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் கேண்டில் எடுத்துக்கிட்டு இந்த ரேஞ்ச் கேண்டிலோட லோஸ் அண்ட் ரேஞ்ச் கேண்டிலோட ஹைஸ் இது எப்படி ட்ரேட் பண்ணிருக்கலாம். இப்ப நம்மளோட ரேஞ்ச் கேண்டில் எடுத்த லோ இதுதான். இந்த லோவை இங்கே எஸ்எம்டி ஆயிருக்கும். இங்கே இந்த ரேஞ்ச் கேண்டிலோட லோவை எடுத்துருச்சு. ஆல்ரெடி இது ஒரு பிடிஏ ரேட்ல தான் இருக்கு. அந்த பிடிஏல பிரைஸ் ஏற்கனவே வந்துட்டு மேலே போயிடுச்சு, திருப்ப அந்த லோவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லோவை இங்கே எடுத்துட்டு 1 மினிட்ல சிஎஸ்டி கொடுத்துச்சு. இந்த இடத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த லோவை எடுத்திருக்கும், அது எடுத்திருக்காரு. அப்படியே 1 மினிட்ல சிஎஸ்டி வச்ச உடனே அந்த 1 மினிட் சிஎஸ்டில என்ட்ரி இந்த ரேஞ்சோட ஹைல டிபி. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து இந்த லோவை எடுக்குது. நல்லா பாருங்க, இந்த பிரைஸ் இந்த லோவை எடுத்துட்டு சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணல, அடுத்த லோவை எடுத்துட்டு திரும்பி இங்கே சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுது. நீங்க உள்ள வர விட்டு இந்த ஓபியில டேப் பண்ண எடுக்கலாம், இல்லை சிஎஸ்டி க்ளோசிங்ல சிஎஸ்டில என்ட்ரி, இந்த லோவில் எஸ்எல், இந்த ஹைஸ்ல டிபி. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்த 2 பைஸ் ட்ரேடு. இதுதான் அந்த ட்ரேடுக்கான எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன் பிரைஸ் செல் ஆகலை அப்படின்னா, நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் திருப்பல. 1 ஹவர்ல பிரைஸ் இங்க 1 ஹவர்ல க்ளோசிங் வச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்ஸ் பார்த்துருக்கலாம். பிரைஸ் இங்க இருந்து எதுவுமே திருப்பாம இருந்ததுனால, எல்லாம் இன்சைட் கேண்டில் ரேஞ்ச் கேண்டில் இருந்ததுனால நம்ம பைஸ்ல இருந்தோம். ஸோ 15 மினிட்ஸ்லயுமே இங்க ஒரு எஸ்எம்டி கொடுத்து சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணனால நம்ம இங்க பைஸ்ல இருந்தோம். பிரைஸ் இப்போ 9:30க்கு ஓப்பன் ஆயிட்டு இங்க செல்லு கீழே இறக்கிருந்தனால நம்ம அப்படியே செல்ஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ பிரைஸ் அங்கே சப்போர்ட் பண்ணி பைஸ்க்கு திருப்பினால நம்ம பைஸ்ல இருந்தோம். ஒரு ஹை டைம் ஃப்ரேம்ல திரும்பினதுக்கு அப்புறம் நம்ம செல்ஸுக்கு நிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிகியூஷன். இந்த ட்ரேட் எக்ஸிகியூஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நம்ம பஸ் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். தேங்க்யூ.